ஹாய் கைஸ்! இன்னைக்கு செவ்வாழைப்பழத்த வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நல்லா பழுத்த வாழைப்பழத்த எடுத்து இந்த மாரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில 1 ஸ்பூன் கீ ஊத்தி, அந்த பழத்த நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. அந்த ஈரப்பதம் நல்லா போற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க. இப்ப இதுல ஒரு 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 சிட்டிகை ஏலக்காய் தூள். அதுல 1 கப் நல்லா காய்ச்சி ஆற வச்ச மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் 1 கப் சுகர் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் ஈரப்பதம் வெளிவரும். அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆயிடும். இத ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப சுழியத்துக்கு தேவையான மிக்ஸ் ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவுல 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு போட்டு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற அந்த பூரண உருண்டைய மைதா மாவு மிக்ஸ்ல போட்டு, ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். 2 பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் அட்டகாசங்க. நீங்களும் இதே மாரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.